உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 3/8/2015 ஆடி 18 திங்கட்கிழமை. திருத்திகை திதியானது பகல் 10:42 வரை, பின்பு சதுர்த்தி. சதய நட்சத்திரமானது காலை 7:03 வரை, பின்பு புரட்டாதி நட்சத்திரம். சித்தயோகமானது காலை 7:03 வரை, பின்பு மரண யோகம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப உரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இன்று சங்கடகர சதுர்த்தி. விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. இன்று ஆடி 18. இனி இன்றைய ராசி பலன். மேஷம். லாபஸ்தானத்தில் சந்திரனும் 6ல் ராகுவும் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். தொழிலில் லாபங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். ரிஷபம். சந்திரனானவர் 10ல் அமைய பெற்று சூரியன் செவ்வாய் 3ல் இருப்பதால் உங்களது பலம் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி மேல் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. தொழிலில் சாதகமான பலன்கள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மிதுனம். 9ஆம் வீட்டில் சந்திரனும் 3ல் சுக்கிரனும் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது, கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. குறிப்பாக 2ல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் நிதானத்தினை கடைபிடிப்பது நல்லது. கடகம். குரு சுக்கிரன் 2ல் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும், ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் ஆகும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் தடைப்படும். அது மட்டும் இல்லாமல் முன்கோபத்தால் தேவையற்ற நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உண்டாகும். எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிகவும் நல்லது. சிம்மம். சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனும் ஜென்ம ராசியில் சுக்கிரனும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட தக்க சமயத்தில் கிடைத்து பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கன்னி. 6ஆம் வீட்டில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி மன அமைதி உண்டாகும். துலாம். சூரியன் செவ்வாய் 10ல் இருப்பது, லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். புதிய பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். மறைமுக எதிர்ப்புகள் விலகி லாபகரமான பலன்களை எளிதில் அடைய முடியும். விருச்சிகம். சந்திரனானவர் 4ல் அமைய பெற்று 10ல் குரு சஞ்சரிப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு செயல்படுவது நல்லது. எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் தாமதமாகலாம். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் இருக்கும் என்பதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது.